friends, welcome to நம்ம வீடு. இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா கார புதினா சட்னி தாங்க இன்னைக்கு நாம பார்க்க போறோம். சோ ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு சட்னி வகை தான் இந்த கார புதினா சட்னி. கொஞ்சம் காரசாரமா இந்த புதினா சட்னி வந்து ரெடி பண்ணலாம். நம்ம நார்மலா வந்து புதினா சட்னி ரெடி பண்ணுவோம். ஒரு சில கூட இன்கிரிடியன்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா இதனுடைய டேஸ்டே வேற லெவல்ல இருக்கும். சோ அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம புதினா தலை சட்னி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதுக்காக நான் வந்து ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இந்த கடாய் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் ஆயிலும் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும். ஸோ ரொம்ப அதிக ஆயில் தேவை, ஒரு 2 to 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணால் போதும். சட்னி வதக்கிற அளவுக்கு தேவையானதாக இருந்தால் போதும். இப்போ ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்துட்டு கடலப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்தது 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு. கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பும் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சட்னியோட டேஸ்ட்டு, அதுக்காக தான். இப்போ இது லைட்டாக பொன்னிறமாக வந்ததுக்கு அப்புறமா இது கூட வந்துட்டு நான் சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிட்டு இதை லைட்டாக நம்ம வதக்கிக்கலாங்க. சின்ன வெங்காயம் போட்டோம் அப்படின்னா சட்னியோட டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு மீதி ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாம் இது கூட. இப்போ இது கூட நான் பூண்டு வந்து ஒரு 4 பூண்டு பற்கள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி வந்து ஒரு சின்ன சைஸ் இஞ்சி துண்டை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேங்க. இப்போ இதையும் லைட்டாக நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கியிருக்கோம். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ இது கூட கறிவேப்பிலை வந்து ஒரு கொத்து அளவுக்கு கறிவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன். ஸோ கறிவேப்பிலை போட்டுட்டு இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாங்க. இப்போ இது நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ இது கூட வந்துட்டு நம்ம காரத்துக்கு தகுந்த வரமிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லைட்டாக காரமாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் நான் 4 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் புளி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. இந்த மிளகா கொஞ்சம் காரமாக இருக்கும். ஸோ அதனால் நான் 4 வரமிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். புளிப்புக்கு தேவையான அளவுக்கு தக்காளி பழமும் ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம புளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 பழம் தக்காளி வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதை அந்த முன்னாடி இருக்கிற கண்ணு பகுதியை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நான் இப்போ 2ஆக கட் பண்ணி தக்காளி வந்து போடுறேங்க. இப்போ தக்காளி ஒவ்வொரு பீசஸாக நான் வந்து கட் பண்ணி போடுறேன். ஸோ மொத்தமாக ஒரு 3 தக்காளி பழம் வந்து நான் எடுத்துக்கிறேங்க. இப்போ தக்காளி பழம் எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதையும் லைட்டாக நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா வதங்கணும். இப்போ இதை லைட்டாக வதங்கட்டும். தக்காளி ஒரு 2 மினிட்ஸ் விட்டால் போதுங்க, நல்லாவே வதங்கிடும். இப்போ நம்ம கொஞ்சம் லைட்டாக வதங்கிட்டு இருக்கும் போது இப்போ இது கூட வந்துட்டு ஜீரகம் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கும் மிளகு வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதெல்லாம் ஜீரகத்தில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு சக்தி வந்து இருக்குது. ஸோ அதனால் ஜீரகம் வந்து நிறையாவே ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ ஜீரகமும் மிளகும் ஆட் பண்ணியிருக்கோம். இது வந்து சட்னிக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ ஜீரகம் மிளகு ஆட் பண்ணதுக்கு அப்புறமா கொத்தமல்லி தழை வந்து சும்மா ஒரு கொத்து அளவுக்கு கொத்தமல்லி தழை வந்து போட்டால் போதும். ஏன்னா இன்றைக்கி புதினா தழை சட்னி செய்ய போகிறோம். இது கொத்தமல்லி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா இதனுடைய ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை லைட்டாக போட்டுட்டு புதினா வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்க போகிறோம். இப்போ புதினா தழை வந்துட்டு நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ புதினா தழை போட்டுட்டு இதையும் நம்ம லைட்டாக வதக்கி விட்டுடலாம். புதினா தழை பார்த்திங்கன்னா நல்லாவே வதங்கணும். இப்போ புதினா தலையும் வந்து நல்லா வதங்கணுங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டதுலேருந்து லைட்டாக வதங்கியிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் வந்து லைட்டாக புதினா தழை வதங்கிடுச்சு அப்படின்னா போதும். ஸோ புதினா தழை நல்லா வதங்கிடுச்சுன்னா அதனுடைய பச்சை வாசம் வந்து வராமல் இருக்கும். ஸோ அதெல்லாம் அப்பயே வந்து நமக்கு சட்னி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனுடைய பச்சை வாசம் வந்து போகிற வரைக்கும் நம்ம வந்து புதினா தழை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க. இப்போ பாருங்கள், நல்லாவே வந்து தலை வந்து வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாமே வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க. தேங்காய் வந்து கம்மியாக ஆட் பண்ணால் போதும், ஒரு 1/4 பீஸ் அளவுக்கு தேங்காய் வந்து ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஏன்னா கார சட்னி அப்படிங்கும்போது தேங்காய் அதிகமாக ஆட் பண்ணோம் அப்படின்னா அதனுடைய காரத்தை வந்து அடைக்கிறோம், டேஸ்ட் வந்து வராது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமல் கூட செய்யலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காயும் போட்டாச்சு. இப்போ இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுருக்கோம். இது ஒரு 2 மினிட்ஸ் இருந்துச்சுன்னா போதும், நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம்.
இப்போ இது கூட நான் வந்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உப்பு ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக இதை கிளறி விடுறேங்க. இப்போ இதை நம்ம ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம சட்னி வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இதுக்கு சேர்க்க வேண்டிய இன்க்ரீடியன்ட் எல்லாமே நம்ம இது கூட ஆட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சட்னி வந்து ரெடி ஆயிடும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இது. பார்த்தீங்கன்னா சாதத்துக்கு, இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இது வந்து ரொம்பவே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ பாருங்கள், இது வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றுறேன். இப்போ இதை வந்து சட்னி வந்து ரெடி பண்ணிக்க போகிறேங்க. இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்து தாளிப்பும் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ சூப்பரான சுவையான புதினா தழை சட்னி வந்து இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் ஒரு வீடியோன்னு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.